எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks-இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி Taste Daily. Taste the Daily. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் ஸ்பிளிட் ஆகிட்டு இருக்கு. அது முழுமையாக ஸ்பிளிட் ஆகி தனி ஒரு கண்டமாக வந்து அது இந்தியா கூட சேர்ந்து இன்னொரு இமயமலை மாதிரியான இன்னொரு பனிப்பிரதேசம் இங்கே வர்றதுக்கெலாம் வந்து சென்னைக்கு பாதிப்பு இருக்குது. அது வந்து நம்ம மறுதளிக்க முடியாது. நம்ம வந்து கடலோர மாவட்டம் அப்படிங்கிறதுனால சீ லெவல் ரைஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. சென்னை அழிஞ்சிடும், தமிழ்நாடு அழிஞ்சிடும் அப்படிங்கக்கூடியதை நம்ம அப்படி தான் பார்ப்போம். சமீபத்தில் ஒரு வெப்பநிலை ஒரு 4-5 வருஷமாக வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இமயமலையில் வந்து அந்த பனி ரொம்பவே கம்மியாக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பனி பிரதேச நாடு தான். ஸோ அங்கே வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் அதிபருடைய சிலை வந்து உருகிடுச்சு. அவர் தலைமாட்டம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தோன்னா ஓசனோட ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்தது. இப்போ மறுபடியும் அது வந்து டிப்ளீட் ஆகிட்டு. ஸோ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். பருவநிலை மாற்றத்தை மிக முக்கியமாக பார்க்க போனால் இப்போ ஒரு சில ஆய்வறிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்து கொண்டு வருது. இது வந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற இரு மாநிலங்களை வந்து இமயமலை போன்ற குளிர் பிரதேசமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அது வந்து அதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் வந்து எந்த ஒரு துளியும் தொடர்பு கிடையாது. ஸோ கான்டினென்ட் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பூமிக்கு ஆழ பகுதியில் தான் போகணும். பூமிக்கு அடியில் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து சில ஃபோர்ஸ்னால் பிரியும் சேரும். அப்படி பிரியும் போது வந்து தான் கான்டினென்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகும். இந்தியாவே வந்து பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா போன்ற நாடுகள்லேருந்து தான் பிரிஞ்சு இப்போ ஆசியாவோட சேர்ந்து இருக்குது. அப்படி சேரும்போது தான் இமயமலை அப்படிங்கிறதே உருவாச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கு. அது முழுமையாக ஸ்ப்ளிட் ஆகி தனி ஒரு கண்டமாக தனி ஒரு நிலப்பகுதியாக வந்து அது இந்தியா கூட சேர்ந்து இன்னொரு இமயமலை மாதிரியான இன்னொரு பனிப்பிரதேசம் இங்கே வர்றதுக்கெலாம் வந்து இன்னும் பல கோடி வருஷம் ஆகும். ஸோ அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவை சுத்தமாக கிடையாது. ஸோ நமக்கு கண் முன்னாடி இருக்க பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் தான். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கைகள் நம்ம என்ன எடுக்க போகிறோம், அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம தகவமைத்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இமயமலையில் காலம் போக 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 நன்னீரோட வரத்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அது உருகிடுச்சு, சுத்தமாக உருகிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறதெல்லாம் சொல்லப்போனால் நம்ம வாகனங்கள்லேருந்து வெளியேறின புகைகளோட உருவான அங்கே மேகங்கள்லேருந்து பெய்கிற மலையில் தான் வர தண்ணிகள். இப்படி தான் நிறைய பேச்சுவார்த்தை இப்போ வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து கங்கையில் இருக்கிற தண்ணிகள் எல்லாமே வந்து சொல்லப்போனால் எல்லாம் அசுத்தமான தண்ணி ஆகிடுச்சு. இமயமலையிலேருந்து வர தண்ணி எல்லாமே இப்படி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எந்த அளவு இமயமலையோட தாக்கம் இருக்குது? ஏன்னா இந்திய ஆசிய கண்டத்திலே மிக உச்சமான ஒரு மலை தொடராக இருக்கிறது இமயமலை. அதோட தாக்கம் இந்த ஆசிய கண்டத்திலே இருந்துட்டு வருது. தண்ணீர் தேவைகளாக இருக்கட்டும், பருவநிலை மாற்றமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இமயமலையோட பருவநிலை மாற்றம் எந்த அளவுக்கு மற்ற நாடுகளை வந்து பாதிக்கும்? ஆக்சுவலாக இமயமலைக்கு வந்து அதிகப்படியான ஆறுகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம், பெருநீர் இருக்குல்ல. ஸோ ஜீவநதிகள் அப்படின்னா ஆண்டு முழுவதும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும். நமக்கு கங்கை நதி இருக்குது, பிரம்மபுத்திரா இருக்குது, யமுனை நதி இருக்குது, சிந்து நதி இருக்குது. இந்த மாதிரி இமயமலையை சுற்றி நிறைய ஆறுகள் வந்து ஓடிக்கிட்டு. இந்தியாவை பொறுத்தவரை வட மாநிலங்கள் எல்லாமே வந்து இந்த ஆறுகளை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுக்கு தேவைப்படுற நீர் சொல்லிட்டு எல்லாமே இந்த ஆறுகளும் அதனுடைய கிளை ஆறுகளில் வரக்கூடிய தண்ணியை நம்பி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க இங்கே புகையினால் மாசுபட்டு, அப்படி கிடையாது. இமயமலையிலிருந்து உருவாகும் போது எல்லாமே வந்து சுத்தமான ஆறுகள் தான், சுத்தமான நீரை கொண்ட ஆறுகளாக தான் அது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் நோக்கியோ இல்லை ஒரு சிட்டியை நோக்கி அது வந்துக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து பொல்யூட் ஆகிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பகுதியில் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னமும் அது வந்து நன்னீராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் சமீபத்தில் ஒரு வெப்பநிலை ஒரு 4-5 வருஷமாக வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இமயமலையில் வந்து அந்த குறிப்பாக வந்து இமயமலை வந்து இந்து குஷ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நம்ம இந்தியா, சைனா, பங்களாதேஷ், அப்புறம் வந்து மியான்மார், பூட்டான் போன்ற ஒரு 8 நாடுகளுடைய இமயமலை பகுதியை வந்து இந்து குஷ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்து குஷ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனி, அந்த கிளேசியர் வந்து ரொம்பவே கம்மியாக்கிட்டு இருக்கு. அதாவது வருஷத்துக்கு எவ்வளவு நாள் வந்து கிளேசியர் இருக்குதோ அந்த அளவு வந்து கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து நான் அந்த பகுதிகளில் வரக்கூடிய குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து சொன்னல கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து நதியுடைய ஆறுகளில் தண்ணீர் வரது கம்மியாகும். இதனால் மிகப்பெரிய தண்ணி தட்டுப்பாடு இனி வரும் காலங்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து நம்ம அரசு, இந்திய அரசோ சரி இல்லை இந்த ஆறுகள் பாயக்கூடிய அரசுகள் வந்து வறட்சியை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு 2050 வந்து சென்னை இழக்க போகிறது. இது இப்படி கேட்காதான்னு தெரில. சென்னை வந்து 2050 தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து போன வருஷத்துலேருந்தே மெதுவாக அப்போ எல்லார் காதுகளையும் உரசி கொண்டே போகுது. இது எதற்காக நடக்குது, எப்படி நடக்க போகுது, உண்மைதானா? இல்லை, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சே வரலை இன்னும். ஸோ 2050 அது வந்து நீங்கள் நான் +1 படிக்கும்போது நினைக்கிறேன் 2012 ஸோ 2012 வந்து பூமி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஜூனியர் 10th படித்த பசங்களாம் வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணாமல் ஜாலியாக உட்காந்துட்டு விளாட்டுருந்தாங்க. கேட்டால் எங்கள் சாயந்தரம் தான் பூமி அழிப்போது, நான் ஏன் பண்ணணும்? ஸோ இது வந்து பீரியடிக்கலாக வந்து வரக்கூடியது. இப்போ அந்த 2038 வந்ததையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். எங்கேயோ வந்து ஒரு புரளி ஏற்பட்டு வரக்கூடியது தான். இந்த மாதிரி சென்னை அழிஞ்சிடும், தமிழ்நாடு அழிஞ்சிடும் அப்படிங்கக்கூடியதும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா சென்னைக்கு பாதிப்பு இருக்குது, அது வந்து நம்ம மறுதளிக்க முடியாது. சென்னைக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது ஒன்று. இங்கே ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டுருக்கு, அது 2. அப்புறம் அதிகப்படியான நம்ம வந்து கடலோர மாவட்டம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான புயல் வந்து ஏற்படும், அதிகப்படியான மழைக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று சீ லெவல் ரைஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து சென்னைக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. அதுக்காக சென்னை வந்து முழுசாக அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் நம்மளும் பதட்டப்பட தேவையில்லை. இப்போ சமீப நியூஸ் வந்து என்னென்னா, அமெரிக்காவில் 100 செல்சியஸ் வெயில், அங்கே வந்து இருந்த ஆபிரகாம் லிங்கனோட மெழுகு சிலை வந்து அப்படியே உருகிருச்சு. அதுக்காக நான் வந்து தலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் தனியான உருகி இருக்குன்னு. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த நிலைமை இருக்குன்னா இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வருங்காலங்களில்? கிளைமேட் சேஞ்சை பொறுத்தவரை பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு அது அமெரிக்கானா என்னன்னு தெரியாது, ஆப்கானிஸ்தான்னா என்னன்னு தெரியாது, இந்தியானா தெரியாது, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு உலகம் முழுக்க ஒரே மாதிரியான தாக்கத்தை தான் அது வந்து ஏற்படுத்துது. அது பகுதிக்கு பகுதி டிஃபர் ஆகும், டிபெண்ட் அப்பான் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் அதிகமான பாதிப்புகளை எங்கே ஏற்பட போகுது அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டமும் தெற்காசிய நாடுகளும் தான். ஏன்னா இங்கே வந்து மக்கள் வந்து குறிப்பாக நீங்கள் தெற்காசிய நாடுகள் எடுத்துக்கிட்டோன்னா மக்கள் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட், அதாவது அடர்த்தியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் நமக்கு தான் அதிகம். நீங்கள் சைனாவில் எடுத்துக்கலாம், பங்களாதேஷில் எடுத்துக்கலாம், இந்தியாவில் கல்கட்டா, மும்பை, டெல்லி, சென்னை அந்த மாதிரி போன்ற நீங்கள் எந்த ஒரு சிட்டிஸும் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான மக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக வாழக்கூடிய பகுதிகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு ப்ராப்ளம், ஒரு மழையோ அது தொடர்ந்து ஒரு வெள்ளமோ ஏற்படும் போது அதிகமான பாதிப்புகள் இங்கே தான் ஏற்படும். ஸோ அங்கேயும் ஏற்படும். அதை கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா இழப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும். ஒன்று, நம்ம வந்து இங்கே டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்கிறதுனால நம்ம பொருளாதார இழப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு உண்டான நாட்களும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வளர்ந்த நாடுகள் வந்து பொருளாதார இழப்பு வந்து அதுவும் லாஸ் தான். ஸோ ஆனால் கம்பேரிட்டிவ்லி இங்கே அதிகமான இழப்புகள், அதுலேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான காலம் எங்கே அப்படின்னா நமக்கு தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று, அங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் முன்னாள் அதிபருடைய அந்த மெழுகு சிலை வந்து உருகிடுச்சு, அவர் தலைமாட்டம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அது கிட்டத்தட்ட ஒரு
அமெரிக்கா வந்து ஒரு பனிப்பிரதேச நாடு தான். ஸோ அங்கே வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேலாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அமெரிக்கன்ஸ் வந்து பாதி பேர் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு சாவுமணி மாதிரி அவங்க காதில் ஒலிக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ சொல்லப்போனால் நான் படிக்கும்பொழுது என்னன்னா ஓசனில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது, அது மிகப்பெரிய அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஸ்கூல்லாம் படிக்கும்போது. இப்போ கல்லூரி படிக்கும்போது ஓசன் வந்து திரும்ப வந்து சரியாகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறது நிறைய செய்திகளெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இப்போ வருகின்ற காலத்தில் அந்த ஓசோன் படலம் வந்து எந்த அளவு பாதிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தும், அது எந்த அளவு இப்போதைக்கு இருக்குது? ஆக்சுவலாக ஓசான் டிப்ளிஷன் அப்படிங்கிறது வந்து 80ஸ்லேருந்தே நடந்த இங்கே வந்து எந்த அளவுக்கு கார்பனுடைய உமிழ்வு அதிகமாகபடியாக போதோ ஓசோன் அப்படிங்கிறது வந்து O3 நினைக்கிறேன், O3 இல்லையா? ஸோ அது இங்கே வந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போகும்போது அந்த ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் டிஃபர் ஆகும்போது ஓசோனோட டிப்ளிஷன் அதிகமாகிட்டே போகுது. இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தோன்னா ஓசோன் வந்து ஹீல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதாவது அந்த ஓசோனோட ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அது வந்து டிப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கள் இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு பெரிய மேஜர் த்ரெட்டாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த ஓசோன் டெப்ளிஷனை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த சிஎஃப்சி கேஸஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் நினைக்கிறேன். ஸோ அந்த இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி இதுலேருந்து அதிகமான சிஎஃப்சிஸ்லாம் வெளியே வந்தது. ஸோ அதுக்குண்டான மாற்றாக தான் வந்து ஹெச்எஃப்சிக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ இப்போ வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ், அந்த பசுமையில வாயுக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் நமக்கு பெரிய ஒரு மேஜர் த்ரெட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய எனர்ஜி கன்சப்ஷன், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரினியூவல் நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்கிறேன். ரினியூவல் நோக்கி நகரதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் இந்த வறட்சியையும் இந்த பருவநிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ள என்னென்ன பண்ணணும் சார்? இப்போதைக்கு நம்ம நார்மலான ஒரு மனுஷங்களே இப்போ என்னென்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இது வந்து 2 விதமாக நம்ம பார்க்கணும். தனி மனிதர்களாக நம்ம என்ன பண்ணணும், 2வது அரசு வந்து இது பெரிய பார்ட் வந்து அரசு தான் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கொள்கை முடிவுகளை வந்து மாற்றம் வந்து ஏற்படணும். ஸோ ஆல்ரெடி அரசுகள் வந்து அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசும் வந்து பார்த்தோன்னா அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரினியூவல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ஒன்று ரெடி பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து நடக்கணும். கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருச்சு, முதலமைச்சர் வந்து அறிவிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி இந்தியா முழுக்கவாக அது பண்ணணும். 2வது 2070 இந்தியா வந்து கார்பன் சமநிலையை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காப் மாநாட்டில் பிரதமர் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2050 வந்து தமிழ்நாடு கார்பன் ஜீரோ கார்பன் நியூட்ரல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும், இந்தியாவிலும் மற்ற மாநிலங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்த ஒரு செயல் திட்டங்களை வந்து துரிதப்படுத்தணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை ஸ்பீடப் பண்ணி இதுக்குள்ள அந்த தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம வந்து ஈடுபடணும். ஓகே சார், ரொம்ப நேரம் உங்களை வந்து பேசிக்கிட்டீங்க. ரொம்ப நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். நிறைய விஷயம் இது உண்மை இது போயின்னு எடுத்து சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Taste Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.